இன்னைக்கு நீங்கள் கேட்கிறீர்களா, தேடுகிறீர்களா, தட்டுகிறீர்களா? எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து சும்மா இருந்துவிட்டு வருவதற்கல்ல, தேவனிடத்திலிருந்து நாம் எதையாகிலும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு செல்கிறீர்களா? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நான் தினமும் ஆலயத்துக்கு போகிறேன். எதற்காக போகிறேன், ஏன் போகிறேன் என்று தெரியாதபடி அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் இருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு விருப்பத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையின் காரியம் இந்த மாதிரி இருக்கிறது, தோல்வியுற்ற நிலையில் இருக்கிறது, திருமணம் தடையாக இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே, என்னுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லையே, நான் அதிகமாய் முதலீடு போட்டு தொழிலை தொடங்கி இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவருடைய கரம் அந்த தொழில் மேல் வைக்கப்படவில்லையே, சபைகளில் நான் வந்து தினமும் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆனாலும் என்னுள்ளம் ஒரு சமாதானம் அடையவில்லையே, சந்தோஷம் அடையவில்லையே, என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, படிப்பு விஷயத்தில் அவள் தாமதித்து கொண்டிருக்கிறாள், படிக்க முடியாதபடிக்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் கொடுப்பேன், நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்து கொண்டிருக்கிறார்.